அடுத்தபடியாக முதல் பிரதியை பெற்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் விமர்சன உரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நூலாசிரியர் தோழர் ராமசாமி அவர்களே, இந்த நிகழ்விலே தலைமையேற்று நூலை வெளியிட்ட புலவர் ஐயா செந்தலை கௌதமன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றிய முனைவர் பரந்தாமன், லட்சுமி பிரியா, அச்சயா கணேசன் அவர்களே, தோழர்களே, நண்பர்களே, இன்று தோழர் மார்க்ஸின் நினைவு தினம். அம்மா செண்பகம் ராமசாமியின் நினைவு தினம். நம்ம வந்த உடனே ஒரு காட்சி தொகுப்பை பார்த்தோம். பேராசிரியர் ராமசாமி அவர்கள் துணைவியார் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படி மார்க்ஸ் ஜென்னி மீது வைத்திருந்தாரோ அதை போன்ற ஒரு அன்பாக அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு, அந்த மார்க்ஸ் உருவாக்கிய அந்த தோழமை, பெரியார் உருவாக்கிய தோழமை, அவங்க குடும்பத்துலேயும் அப்படி ஒரு நேசிக்கணும்னா நீங்கள் சமமாக துணைவியாரை சமமாக மதித்தா தான் அவங்களால நேசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அப்படி நேசிக்க முடியாது. பெரும்பாலான ஆண்கள் சமூகத்தில், ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களை நேசிக்க முடியாததுக்கான அடிப்படை தடை அவங்கள சமமாக கருதுறதில்ல. இப்போ அந்த தோழமை தான் அவர்கள் வாழ்க்கையை அவ்வளவு இனிமையாக மகிழ்ச்சியானதாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர்கள் நினைவு நாளில் இந்த நிகழ்வை நடத்துவது என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இன்றைய கால தேவைக்கு பொருத்தமான ஒரு ஆயுதமாக தந்தை பெரியாரை, தோழர் பெரியாரை பேராசிரியர் ராமசாமி அவர்கள் நூலாக நமக்கான ஒரு ஆயுதமாக கொண்டு வந்திருப்பது இன்றைய காலத்திற்கான பொருத்தமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கி யார்கிட்ட என்னென்னமோ வாங்கிட்டு ஏதோ பெரியாரை பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எதிர் புரட்சி காலம் போல் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மேலாதிக்கம், அந்த மதத்தில் உள்ள குறிப்பிட்ட சாதியின் மேலாதிக்கம், ஒரு பார்ப்பன வைதிக சாம்ராஷ்டிரம் என்ற அடிப்படையில் ஒரு வேகமான ஒரு நகர்வு இந்தியாவிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி யாரும் குறுக்க வந்தால் அவர்கள் அகற்றப்படுவார்கள் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பாக மோகன் பகவத் அறிவிச்சிட்டார். எங்கள் வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்கு, குறுக்க வந்தால் எல்லாரையும் அகற்றிடுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த வண்டியை தடுக்கிறது மட்டும் இல்லை, கவுத்து திரும்ப விரட்டுறதுக்கான ஒரே ஆயுதம் தந்தை பெரியார் தான். தந்தை பெரியாரோடு ராமசாமி அவர்கள் நிற்கவில்லை. தந்தை பெரியாரோடு அண்ணல் அம்பேத்கரும் தோழர் கார்ல் மார்க்ஸும் இணைஞ்சாதான் மொத்தமாக அவர்களை அகற்றிவிட்டு ஒரு சமத்துவ சமுதாயத்தை இந்த மண்ணிலே உருவாக்க முடியும். மூவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அதான் இந்த நூலோட சாரமாகவும் அவர் வச்சிருக்காரு. எல்லா நாடகத்திலையும் அதை அவர் வெளிப்படுத்துகிறார். இயக்கங்கள் எல்லாத்தையும் பல்வேறு வேறுபாடுகள் சிக்கல் இருந்தாலும் இந்த மூன்று தத்துவங்களும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்றதில் ஒரு தீராத ஆர்வம் இந்த நூல் முழுவதும் வெளிப்படுகிறது. அது அவரோட ஒரு ஆன்மா அப்படின்னே அதை சொல்லலாம். அது துடிச்சிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். எல்லோரும் சேர மாட்டாங்களே, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணணுமே அப்படின்றத பல்வேறு வடிவங்களில் இந்த நூலில் சொல்கிறார். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாடகங்கள் இருக்கிறது. அந்த நாடகங்கள் எல்லாத்துலேயும் சாரமாக அப்படி சில விஷயங்களை தொகுப்பாக பார்த்தோம்னா, எப்படி 2ஆம் உலகப் போர் காலத்தில், சுதந்திர போராட்ட காலத்தில் அடக்குமுறை தீவிரமாக இருக்கிற போது, சர்வாதிகாரம் தீவிரமாக இருக்கிற போது,
அரசியல் ரீதியான நடவடிக்கைகளுக்கு நிறைய அடக்குமுறை வருகிற போது கலை வடிவத்தில் எதிர்ப்பு வரும். எந்த பாசிசமானாலும் சர்வாதிகாரமானாலும் அரசியல் ரீதியாக நேரடியாக கடும் ஒடுக்குமுறை எல்லாரும் தூக்கி உள்ளே போடுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்ப்பு இல்லாமல் இயக்கம் கிடையாது. அதனால் எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு கலை வடிவத்தில் வரும். சுதந்திர போராட்டத்தில் கூட அது மாதிரி வெள்ளை அரசு நெருக்கடி கொடுத்த போது நாடகங்கள் வடிவில் பாஸ்கர் தாஸ் உள்ளிட்ட பலரும் வெள்ளையனுக்கு எதிராக ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான பல்வேறு பாடல்களை வைத்து பேசி அதற்காக எத்தனையோ நாடக கலைஞர்கள் சிறைக்கு போயிருக்கிறாங்க. இரண்டாம் உலகப் போர் காலத்தில் ஹிட்லர் படைகள் மாஸ்கோவில் நுழைகிற போது பதுங்கு குழிகளுக்குள்ளே நாடகங்கள் நிகழ்த்தி மக்களை உணர்வூட்டினார்கள் நாடக கலைஞர்கள். இப்படி நாடகம் என்ற கலை வரலாறு நெடுகிலும் கலைக்கானது கொஞ்சம் பேர் பேசினாலும் கலை என்பது எப்போதும் மக்களுக்கானது என்பதை வரலாறு நெடுகிலும் பலரும் சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் எம்ஆர் ராதாவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம பேராசிரியர் ராமசாமி தான். அதாவது அதில் பல நாடகங்களில் நேரடியாக யாரும் அரசியலை சொல்ல மாட்டாங்க. அதில் பல்வேறு தயக்கங்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆனால் எம்ஆர் ராதாவோட தைரியம் நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு துணிச்சலாக கீமாயனம் போட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணார். அதனால் எவ்வளவு சிக்கலை எதிர்கொண்டாலும் அவர் ஒரு நாளும் தயங்கினது கிடையாது. அதே போல் சனாதனமாக இருக்கட்டும், பெரியாரை பேசுவதாக இருக்கட்டும், வைக்கம் போராட்டமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் நேரடி அரசியலை நாடகங்களில் பேசுகிறது அப்படின்ற தைரியம் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது. அதை பேராசிரியர் ராமசாமி அவர்கள் இந்த நாடகம் முழுக்க பண்ணியிருக்காரு. அதோட தொகுப்பாக இந்த நூலை ஒரு வடிவமாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த நூல் என்பது என்னை பொறுத்தவரை அவருடைய வாழ்நாள் பணி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வாழ்நாள் செஞ்ச வேலைகளோட தொகுப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது. இது சமூகத்துக்கு அவர் செய்யும் கடமை மட்டுமல்ல, தந்தை பெரியாருக்கு நாம் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். இப்போ அந்த பெரியார் என்ற மனிதர் என்ன நினச்சி உழைச்சாரோ, நமக்கு பின்னாடி வர்றவங்கள எப்படி இருப்பாங்கன்னு நினச்சாரோ, ஆனாலும் அவரை விடாமல் எடுத்துகிட்டு போய் இந்த கலை வடிவத்தில், அரசியல் வடிவத்தில் எல்லோரும் பேசுகிறோம். ஆனால் கலை வடிவத்தில் விடாமல் தொடர்ச்சியாக இப்போ கழகக்காரர் தோழர் பெரியார்ன்றதான் சாரம் எல்லா நாடகங்கள்லேயும் வரக்கூடியது. அதை சாரமாக வைத்துக்கொண்டு கலை வடிவத்தில் மிக சிறந்த முறையில் தோழர் ராமசாமி அவர்களுக்கு அவர்களைப் போல் எந்த நாடக ஆசிரியரும் கொண்டு போனதில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது இன்றைக்கி நூலாக வந்திருக்குது. இந்த நூலில் சில விஷயங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும். அதாவது இன்றைக்கி பெரியார் குறித்து ஏராளமான அவதூறு இருக்குது. ஏன் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். இப்போ கூட அம்மா நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் முழங்குறாங்க. காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார். அவரை நீங்கள் பெரிய தலைவராக சொல்கிறீங்க. ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் என்பதற்கான விடை நாடகத்தின் வழியாக இந்த நூலில் பேராசிரியர் ராமசாமி அதற்கான விடையை சொல்கிறார். மணியம்மை திருமணம் தொடர்பாக சமயத்தில் சீமான் கூட பேசினார். பலரும் பேசினாங்கன்னு தொடர்ந்து பெரியார் மேலே வைக்கிற ஒரு விமர்சனம் அது. அதற்கான விடை இந்த நூலில் இருக்குது. அதிலும் குறிப்பாக பெரியார் எப்படி சிந்திரிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் அறிக்கையே ஒரு வசனமாக பேசுகிறாங்க. பெரியார் என்ன சொன்னாரோ அதவே. அதில் பெரியார் ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது நான் வயதானவன், அவங்க வயது குறைவானவங்க, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க வாழ்க்கை ஒருவேளை நான் சீக்கிரம் இறந்துட்டேன்னா அவங்க வாழ்க்கை பிரச்சனையாகிருமோ அப்படின்னு கொஞ்சம் பேர் அக்கறைப்படுறாங்க போல் தெரியுது. ஆனால் நான் இப்போயே சொல்கிறேன், அவங்க எப்போ வேணாலும் மறுமணம் செய்து கொள்வதற்கான உரிமை அவங்களுக்கு எப்பயுமே உண்டு அப்படின்னு சொல்லி திருமணத்தின் போதே ஒரு ஏற்பாடாக தான் அந்த திருமணமே நடக்குது. திருமணத்தின் போதே விவகாரத்து உரிமையும் சேர்த்து இருக்குது அப்படின்னு சொன்னவர், இல்லை இறந்த பிறகு மறுமணம் செய்யும் உரிமையும் இருக்குன்னு அன்னைக்கே பேசினவர் தந்தை பெரியார். அடுத்து ஏன் நீங்கள் சிலையவே எதுக்குறீங்க,
உங்களுக்கு ஏன் செலவைக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கு இந்த நூலில் வந்து விடை இருக்கிறது. இதை நீங்கள் வாங்கி படித்தா தான், நான் அது விடையை சொல்ல மாட்டேன், வாங்கி படிக்கணும். அடுத்து பல்வேறு இயக்கங்களாக பெரியார் அமைப்புகள் பல்வேறு இயக்கங்களாக ஏன் வந்து சிதறி இருக்கு, ஒரே இயக்கமாக ஏன் இல்லை அப்படின்ற கேள்விக்கும் இந்த நூலில் வந்து நாடகத்தின் வழியாக நூலில் வந்து பதில் சொல்கிறார். அடுத்து இன்னொரு கேள்வி எப்பயுமே பண்ணுற போது எப்பயுமே நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீங்களே கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எது கோயில் பிரச்சனை? இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பேசுகிறோன்னு வைங்க, நடராஜர் கோயிலில் வந்து தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடு அப்படின்னு சொன்னால், இல்லை கோயில் நுழைவு போராட்டம் கருவறை நுழைவு போராட்டம்லாம் நடத்தினா எப்பயுமே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் நிறைய பேர் கேட்குற கேள்வி, உங்களுக்கே கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் எதுக்கு கோயிலில் நுழைவு போராட்டம் பண்ணுறீங்க, கடவுளை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதற்கான விடை இப்போ இன்றைக்கி என்னென்ன பெரியாரை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் கேள்விகள் சமூகத்தில் இருக்கோ அத்தனைக்கும் தொகுப்பாக இந்த நாடகங்களில் இந்த நூலில் வந்து விடையை வடிவமைத்திருக்கிறார் பேராசிரியர் ராமசாமி. அது பெரியார் குறித்த ஒரு ஆழமான சிந்தனை இல்லாமல் அதை வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. ரெண்டாவது, பெரியார் குறித்த சில குறிப்பான கூர்மையான செய்திகளை வந்து நாடகத்திலையும் நூல்லையும் சொல்கிறார். ஒரு 1930 2வது சுயமரியாதை மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் பெரியார் வந்து ஒரு வார்த்தையை வந்து குறிப்பு மாதிரி கீழே போடுறார். துண்டறிக்கையில் வந்து மாநாட்டு துண்டறிக்கையில் ஒரு அழைப்பு மாதிரி கொடுக்குறாரு. விதவைகள், விபச்சாரிகள், தனியாக வாழும் பெண்கள், விபச்சாரி அழைக்கப்படுவோர், இவங்க மூவரும் வந்து இந்த மாநாட்டில் அவசியம் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உலகத்தில் யாராவது இப்படி போடுவாங்களா சொல்லுங்கள்? எந்த நாட்டில் எந்த சிந்தனையாளராவது இப்படி போட்டிருப்பாங்களா? விதவைகள், விபச்சாரிகள் என்று அழைக்கப்படுவோர்னோட பரவாயில்லை, தனியாக வாழும் பெண்கள் அப்படின்ற சிந்தனை இன்றைக்கி தான் சிங்கிள் மதர் அப்படின்ற கான்செப்ட் இன்றைக்கி வந்து இருக்குது. அதுக்கு நிறைய சிட்டியில் பெரிய நகரங்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஃபீஸில் வந்து சலுகை என்ற வகையெல்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அன்னைக்கு பெரியார் தனியாக வாழும் பெண்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னா அதில் எல்லா வகையான பெண்களும் அதுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட முடியும். இப்போ எவ்வளவு ஆழமாக பெண்கள் பிரச்சனையை நுட்பமாக ஒரு மனிதர் யோசிச்சிருந்தா தனியாக வாழும் பெண்கள் வந்து கலந்துக்கங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மாநாட்டு துண்டறிக்கையில் வந்து போட முடியும். இது போன்ற கூர்மையான பல செய்திகள், உதாரணத்துக்கு இன்னும் சில விஷயங்கள், இன்றைக்கி பண்பாட்டு தளத்தில் பெரியார் என்ன வேலை செஞ்சுருக்காரு, அதில் சரியாக வேலை செய்யலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஆனால் இந்த பெயர் விஷயத்தை எடுத்துக்கோங்க. பேரில் வந்து பெரியார்கிட்ட பேர் வைக்கிறதுக்காக நாடகத்தில் ஒரு செய்தி அதில் வருகிறது. பெரியார்கிட்ட போய் பேர் வைக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ அவர் கேட்குறாரு, இவ்வளோ காலம் பேர் வைக்கல, இல்லை ஐயா தான் வைக்கணும்னு இருக்காங்க. பேர் என்ன? மாஸ்கோன்றார். என்ன இப்படி சொல்லிட்டீங்க மாஸ்கோன்னு? ஆமாம், இப்போ என்ன பிரச்சனை? இல்லை இப்போ இது ஊர் பேர் எப்படி, பழனி சிதம்பரம்லாம் வைக்கிறான்ல, இப்போ மாஸ்கோன்னு வையே. மாஸ்கோன்னு என்ன அடையாளம்? சமத்துவம், புரட்சி, எல்லாரும் வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது தான் அன்னைக்கு ரஷ்ய புரட்சி நடந்து முடிந்த அந்த காலம் அது. இப்போ அந்த கான்செப்டை முன்னிறுத்தி அந்த கருத்தாக்கத்தை சொல்லும் விதமாக மாஸ்கோன்னு பேர் வச்சா எல்லோரும் கேட்பாங்க, ஏன் மாஸ்கோன்னு பேர் வச்சாங்க? அதுக்கு பதில் சொல்கிற போது இந்த விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்றது. அது பெரியார் தொடங்கி வச்ச அந்த ஒரு பண்பாட்டு புரட்சி. பலர் வந்து கடவுள் இல்லைன்னு பேர் வைக்கிறாங்க, கும்பரசாமின்னு பேர் வைக்கிறாங்க, ஏராளமான பேர் அது மாதிரி வந்து வருது. இன்றைக்கி வரை அந்த பண்பாடு என்பது நீடிக்கிறது அப்படின்றதான். இடையில இந்த ஒரு 15-20 வருஷமாக இந்த எழுத்தை பார்த்து பேர் வைக்கிறது அப்படின்ற ஒரு பண்பாட்டை எதிர்ப்புரட்சி நடவடிக்கையை போல் பிளான் பண்ணி வந்து இறக்கி சமூகத்தில் நிறைய வந்து பண்ணிட்டாங்க. அப்போ மீண்டும் பெரியார் செய்ததை நம்ம இன்றைக்கி வந்து செய்ய வேண்டி இருக்குது அப்படின்றதான் இந்த நாடகத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ளும் இன்னொரு செய்தி. அதே போல் நிற அரசியல் வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்குது. கருப்புனாலே பொதுவாக நம்ம என்னதான் முற்போக்கு பேசினாலும் நம்ம வீட்டில் யாராவது ஒரு திருமணத்துக்கு சொந்தக்காரங்க திருமணத்துக்கு கிளம்புனா கருப்பு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டோம்னா வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது கருப்பு ட்ரெஸ்ஸு எப்படி, இல்லை இது எனக்கு நல்லா இருக்குது போடுறேன், இல்லை உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையா, அவங்க வருத்தப்படுவாங்கள்ல கருப்பு ட்ரெஸ் போட்டு போனால் அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு வழி இல்லாமல் மாற்றிட்டு தான் போக வேண்டிய இருக்குது. ஆனால் கருப்பு என்பது அது ஒரு துக்கத்துக்குரிய நிறம், அமங்கலம் அப்படின்றத அதையே ஒரு அடையாளமாக மாற்றி
கருப்பு தான் என் அடையாளம், கொடியிலையும் கருப்பை நான் வைப்பேன், கருப்பை எங்கேனாலும் நாங்கள் போட்டு போவோம், திருமணம்னாலும் எங்கேனாலும் என்று சொல்லி அதை ஒரு பண்பாட்டு அடையாளமாக பெரியார் வந்து மாற்றினார். அது தமிழ்நாட்டில் இன்றைக்கி கருப்பு சட்டக்காரங்கன்னா அது பெரியாரின் கொள்கையாளர்கள் அப்படின்ற ஒரு அடையாளம். பார்த்தோன்னே கருப்புன்னா பெரியாரின் கொள்கையாளர்கள் அப்படின்றதா வந்திருக்குதே ஒழிய அது அமங்கலம் மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கு வந்து பின்னாடி போயிருக்குது. இப்போ இது மாதிரி பெரியார் குறித்த கூர்மையான குறிப்பான விஷயங்களை வந்து இந்த நூல்லையும் நாடகத்திலையும் பேராசிரியர் ராமசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமாக பல பேர் இந்த சமூகத்துக்கு உழைத்த பலர் அவர்கள் சாதி காரணமாக அவர்கள் செயல்பாடு காரணமாக அந்த வரலாறுலாம் மறைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒருத்தர் பார்ப்பனராக இருந்தால் அவரோட வளர்ச்சி உயரம் என்பது எங்கேயோ போயிடும். அவர் சின்ன சின்ன வேலையில் செஞ்சிருந்தால் போதும். ஆனால் மற்ற சாதிக்காரர்களாக இருந்தால் அவங்க எவ்வளவு பணி செஞ்சிருந்தாலும் அவங்க கீழே தான் அவங்கள வந்து தட்டி வைப்பாங்க அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுறதுக்கு எதிரானவர் அப்படி அது அவர் போராடினார்னு சொல்லி எல்லோரும் நம்ம பாடத்தில் படிக்கிறோம். அதே போல் பல்வேறு விஷயங்களுக்கு பல்வேறு நபர்கள் போராடிருக்காங்க. ஆனால் பொதுவாக வரலாற்றில் அந்த செய்தியெல்லாம் வருமா அப்படின்னா வராது. அந்த செய்தி மட்டும் தமிழ்நாட்டு முதல் சுதந்திர போராட்டம் எல்லா விஷயங்களும் அப்படி தான் வந்து மறைக்கப்பட்டது. அந்த மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான பணியை நாடகங்கள் மூலமாக இந்த நூலில் வந்து பேராசிரியர் ராமசாமி அவர்கள் செய்திருக்கிறார். அதில் முக்கியமாக எமி மைக்கேல் அவங்க தமிழர்கள் வந்து எப்பயுமே நன்றி உணர்வுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். இங்கே பெண்ணிக்குய்க்கு இங்கே தேனி மதுரை எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இன்ன வரை வந்து பெண்ணிக்குய்க்க ஒரு குலதெய்வம் போல கொண்டாடுவது அப்படின்ற ஒரு மரபு வந்து இருக்குது. ஆனால் எமி மைக்கேல் அம்மாவை அந்த அளவுக்கு அப்படி கொண்டாடினாங்களா அப்படின்றது வந்து தெரியலை. நிறைய பேருக்கு அந்த செய்தியும் தெரியலை. திருநெல்வேலி பக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவங்கள வெளியே கொண்டு வந்து இப்போ கடைசியாக அவர் நிகழ்த்தி கொண்டு இருக்கிற அந்த தேவதாசிய நாடகத்தில் வந்து எமி மைக்கேலோட வரலாறை தோண்டி கொண்டு வந்து அவர்களை இன்றைக்கி எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கும் இதில் ஒரு முக்கியமான பங்கை தோழர் ஆற்றியிருக்கிறார். அதே போல் பாலாமணி அம்மையார் இங்கே வந்து சொன்னாங்க நாடகம்னாலே அது ஆண்கள் தான். ஆனால் பாலாமணி அம்மையார் நாடகம்ன்றது வந்து அவங்க ஒரு தேவதாசியாக இருந்து நாடகம் போட்டு அதில் வந்து அதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் திருச்சியிலேருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டு நடிச்சிருக்கிறாங்க. அவங்க கடைசி காலத்தில் வந்து எமி மைக்கேல் அம்மாவை சந்தித்து அவங்களுக்கும் வந்து உதவியெல்லாம் பண்ணி இது சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் இந்த பாலாமணி அப்படின்னு இன்றைக்கி கூட தமிழ் இந்த பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்திருக்குது. பாலாமணி அம்மையாரை பற்றி ஒரு கட்டுரை இன்றைக்கி வந்திருக்குது. இந்த ஐயா நாடகத்தில் சொன்ன விஷயங்கள் அப்படியே கட்டுரையாக வந்து வந்திருக்குது. இப்போ அவங்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு அந்த அம்மா செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து நின்றுருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நாடகத்தில் கொண்டு வராங்க. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், முத்துலட்சுமி அம்மையார் இவங்களெல்லாம் வந்து அடுத்து நாடகமாக நிகழ்த்து இருக்கிறாங்க. ஆனால் நூலில் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்திருக்குது. இப்படி யார் பலரோட மறைக்கப்பட்ட வரலாறு அதையெல்லாம் வெளியே கொண்டு வர்றது அப்படின்றதில் நாடகத்தின் வாயிலாகவும் இந்த நூலின் வாயிலாக முக்கியமான ஒரு பங்கை வந்து தோழர் ஆற்றியிருக்கிறார். அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து வைக்கம் போராட்டம் அந்த நாடகத்தின் மூலமாக அந்த நூலில் உள்ள செய்திகள் மூலமாக ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிறது, ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தணும், அது பெரியார் வந்து எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கே போய் மன்னர் விருந்தினராக கூப்பிட்றாங்க, அவர் மறுக்கிறாரு. கடுமையான அடக்குமுறை. நீதிமன்றத்தில் போய் நிறுத்துகிறாங்க, நீதிமன்றத்தை அவர் எப்படி எதிர்கொள்கிறார். அடுத்து சிறைக்கு போயிட்டு வராரு. வரும்போது எல்லாரும் வந்து சொல்கிறாங்க கண்ணில் வந்து சுண்ணாம்பை ஊற்றிட்டான், கடுமையாக தாக்கிட்டான், அடிச்சிட்டான், குத்திட்டான், வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள், ரவுடிகள், போலீஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கடுமையான அடக்குமுறை அங்கே நிகழ்த்துறாங்க. அந்த சூழ்நிலையில் பெரியார்கிட்ட வந்து சொன்ன போதும் கூட அவர் வந்து திருப்பி வன்முறை என்பது வேணாம், நீதிமன்றத்தில் சொல்கிற போதே போலீஸ் தரப்பு குற்றச்சாட்டு இவர் வன்முறை தூண்டுறாருன்னு. அப்போ பெரியார் அதுக்கு பதில் சொல்கிறாரு, வன்முறையை வந்து நாங்கள் தூண்டலை, ஒரு போராட்டத்துக்குள்ளே வன்முறை இருந்தால் அந்த போராட்டம் வந்து எப்படி ஒடுக்கப்படும், அந்த போராட்டம் எப்படி பின்னடைவுக்குள்ளாகும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் ஒருபோதும் வன்முறையை வந்து ஆதரிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வடிவத்தை நாம் யோசித்து பார்க்குற போது இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 10 நாள் அமைதியாக போகுது, போலீஸ் தான் அதில் வன்முறையை வந்து கொண்டு வராங்க.
ஸ்டெர்லைட் போராட்டம் 100 நாள் அப்படி போகுது. திருப்பி காவல்துறை தான் அதில் வந்து வன்முறையை வந்து கொண்டு வராங்க. அமைதியாக போகிறவரை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்றதான். முன்னாடியே நம்மளே ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணால் அதை காரணம் காட்டி அதை ஒடுக்கிடுவாங்க அப்படின்றது தான். இப்போ அந்த போராட்ட முறையை உத்தியை வந்து பெரியார் அதில் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லா போராட்டத்துலேயும் வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நம்ம போய் போராடினா வெளியூர்லேருந்து இவங்க எதுக்கு வராங்க, ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூரில் போனால் வெளியூர்லேருந்து எதுக்கு வராங்க, இதே வாதம் அன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு. பெரியார் எதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வராரு அப்படின்னு. அப்போ அவர் அங்கே பேசுகிறார், இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்போ ஈழவ மக்கள், கடுமையாக பாதிக்கப்படுற மக்கள், நீங்கள் ஏன் வரமாட்டீங்க அப்படி பேசி பல்லாயிரம் பேர் அதுக்கு பிறகு அதில் வந்து திரள்றாங்க. அப்போ உள்ளூர் மக்களை ஒரு போராட்டத்தில் அந்த சம்மந்தப்பட்டவர்களை வந்து ஈடுபடுத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி திருப்பரங்குன்றம் பிரச்சனையை போல் அந்த மக்கள் அதில் வந்து ஈடுபடணும் அப்படின்ற விஷயம். இப்படி கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒரு சமரசம் வருகிற போது அதை எப்படி கையாளுறது அப்படின்றதும் காந்தி வராரு. வந்துட்டு அங்கே மகாராணியை பார்த்துட்டு பேசிட்டு திரும்ப பெரியார்கிட்ட வந்து பேசுகிறாரு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு கண்டிஷன் தான், தெருவில் இப்போ நாங்கள் நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம், ஆனால் அதே சமயம் அடுத்து கோயிலுக்குள் நுழையன்னு ராமசாமி நாயக்கர் கேட்பார், அதை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து பெரியார்கிட்ட வந்து காந்தி சொல்கிறாரு. காந்தி கேட்குறாரு பெரியார்கிட்ட என்ன செய்கிறது அப்படின்னு. கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்றதான் நம்ம கொள்கை, ஆனால் அந்த கொள்கையை இப்போ உடனே செயல்படுத்த முடியுமா அப்படின்னா மக்கள் அதுக்கு இன்னும் தயாராகலை. இப்போதைக்கு மக்கள் தெருவுக்குள்ளே போகிறதுக்கு தான் தயாராக இருக்கிறாங்க. மக்களை தயார் பண்ணோம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும். அதற்கு பிறகு தான் அந்த போராட்டத்தை எடுக்க முடியும். அதனால் இப்போதைக்கு தற்காலிகமாக நம்ம வந்து தெருவில் நுழையிறது அப்படின்றத ஏற்றுக்கிட்டு இதை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பெரியார் சொன்னோடனே காந்தி அதை கேட்டு போய் சொல்லி தான் அந்த வைக்கம் போராட்டம் வந்து முடிவடையுது. அப்போ ஒரு வரட்டுத்தனமாக எந்த விஷயத்தையும் அணுகாமல் யதார்த்தமாக அதை வந்து அணுகி செய்கிறது ஒன்று. ரெண்டாவது, மக்களை தயார்படுத்துறது. பெரியார் வந்து அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்திலேருந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. ஆனால் எந்த போராட்டம் இன்றைக்கி அறிவித்து நாளைக்கு நடத்தினது கிடையாது. கருவறை நுழைவு போராட்டம், பல்வேறு போராட்டம் அறிவிச்சிடாலும் அதுக்கு விடாப்பிடியாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவார். பிரச்சாரம் பண்ணி ஒரு கருத்தை உருவாக்கி அதுக்கு பிறகு தான் ஒரு போராட்டத்தை நடத்துறது அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். அது வந்து நாடகம், நூல் வழியாக நம்மளுக்கு வந்து வருது. இன்றைக்குள்ள அமைப்பு இயக்கங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய பாடமாக இருக்குதுன்றது தான். அதே போல் பெரியாரை பற்றி ஒரு நெகட்டிவ் கருத்துக்கள் பல விஷயங்கள் வந்து உருவாக்குறாங்க. அதற்கான பதிலும் வந்து இங்கே இருக்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற போது அங்கே வந்து அந்த ஹாலில் எழுதி போட்டிருக்காங்க, புலால் உண்பவர்கள் இங்கே வந்து வரக்கூடாது அப்படின்னு. அப்போ கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு காலையிலே பெரியார் வந்து நான்வெஜ் தான் சாப்பிட்ருக்காரு. கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து வீட்டில் தானே சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன தெரியவா போகிறது, வாங்கையா போவோம் அப்படின்னு. இப்போ பெரியார் சொல்கிறார், அப்படி பண்ணக்கூடாது. அவங்க ஒரு விஷயம் போட்டிருக்கிறாங்க, அதை நம்ம மதிக்கணும். ரெண்டாவது, ஒழுக்கம்னா நம்ம வந்து நம்மகிட்ட அவன் எப்படி நடந்துக்கிறோன்னு எதிர்பார்க்குறோமோ அதே போல் அவனுக்கு நம்ம நடந்துக்கிறதா வந்து அவனுக்கு தெரியுது தெரியாதுன்றது வேறு. அப்படி நடந்துக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஒழுக்கம். அவனை நம்ம இன்றைக்கி மதித்தா தான் நாளைக்கு நம்ம பேசுகிறத அவன் வந்து மதிப்பான். அதனால் நம்ம நிகழ்ச்சியில் வேணான்னு சொல்லி திரும்பி வந்து போயிடுறாரு. இப்படி பெரியார் தொடர்பாக பல நுட்பமான செய்திகளை இந்த நூலில் வந்து பேராசிரியர் ராமசாமி அவர்கள் வந்து தொகுத்திருக்கிறார். அடுத்து வந்து சில விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி வந்து கிண்டல், பெரியார்னாலே பல விஷயங்கள் கிண்டல் வந்து இருக்குது. அதில் இப்போ கடைசி நாடகம், இந்த நாடகத்தில் வந்து தேவதாசிகள் தொடர்பான இந்த நாடகத்தில் ஒரு ஒரு வார்த்தை அதில் வந்து வருது, லோகநாயகி அப்படின்னு சொல்லி வந்து கடவுள் பேர். லோகநாயகியோட செயல் தானே எல்லாம் அப்படின்னு கேட்குற போது அதற்கு வந்து பதில் சொல்கிறாங்க. அந்த நாடகத்திலே ஒரு பதில் வருது, லோகநாயகி தான் அவனை தேவதாசி ஆக்கியும் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்றைக்கிட்ட அம்பாள் பேசினாள் அப்படின்ற மாதிரி லோகநாயகி என்னைக்கு வந்து அதை வந்து பேச போகிறா, கண்ணு முன்னாடி தான் எத்தனை வந்து நடக்குது என்று அப்படி பல்வேறு விஷயங்கள். அது சொன்ன நேரம் ஆகிக்கிட்டே போகும். அந்த கிண்டல், ஒரு பெரியாரின் வாழ்க்கையில் மொத்தமாக நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக வேறு வேறு இதில் வந்து அப்படியே தொகுத்து மொத்தமாக வந்து நாடகங்களாக நூலாக பேராசிரியர் ராமசாமி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. பெரியாரோட வாழ்க்கை வரலாற்றையும் வந்து 93 வயதில்
183 நாட்கள் அந்த வருஷத்தில் வந்து 249 கூட்டம் வந்து பேசியிருக்கிறாரு. 177 நாட்கள் 94 வயதில் 229 கூட்டம் வந்து பேசியிருக்காரு. 94 வயதில் ஒரு நாளைக்கு 2 கூட்டன்ற மாதிரி பெரியார் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த செய்தியெல்லாம் கொண்டு வந்து இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி இதை வந்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பெரியார் வந்து அவரை பற்றி சொல்கிற போது, ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டை ஆக்கிரமித்தா அந்த சின்ன நாட்டும் பக்கம் நான் நிற்பேன். அந்த சிறிய நாட்டிலே ஒரு பெரும்பான்மை மதம் ஒரு சிறுபான்மை மதத்தை ஆதிக்கம் செய்தால் அந்த சிறுபான்மை மதத்தின் பக்கம் நான் நிற்பேன். அந்த சிறுபான்மை மதத்தில் ஒரு பெரிய சாதி சின்ன சாதியை ஒடுக்கினால் அந்த ஒடுக்கிற சாதி பக்கம் நான் நிற்பேன். அந்த ஒடுக்கிற சாதியில் உள்ள முதலாளி அதே சாதியை சேர்ந்த தொழிலாளியை ஒடுக்கினால் அந்த தொழிலாளி பக்கம் நான் நிற்பேன். அதே தொழிலாளி ஒடுக்கும் சாதியை சேர்ந்த தொழிலாளி வீட்டுக்கு போய் தன் மனைவியை ஒடுக்கினால் அந்த மனைவி பக்கம்தான் அந்த பெண் பக்கம்தான் நான் வந்து நிற்பேன். இதுதான் எனது செய்தி. ஆதிக்கத்துக்கு தான் நான் எதிரியே தவிர நபர்களுக்கு வந்து கிடையாது. ஆதிக்கம் எங்கே இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன் என்று தன் வாழ்நாள் செய்தியாக பெரியார் சொன்னதை இந்த நாடகத்திலே நூலிலே பேராசிரியர் ராமசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த நூல் என்பது இன்றைய காலத்தின் தேவை. இன்றைக்கி எதிரிகள் முழுக்க சூழ்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் பெரியார் இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு, இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறாங்க. பெரியார் என்னென்ன சொன்னார் எல்லாத்தையும் பாராளுமன்றத்திலே பேசுவோம். திமுக கேட்கணும். பெரியார் சொன்னதை மொத்தத்தையும் விவாதம் பண்ணுவோம். நாடு முழுவதும் விவாதம் பண்ணுவோம். ஊர் ஊராக கூட்டம் போடுவோம். பெரியார் ஏன் காட்டு மிராண்டி மொழின்னு தமிழை சொன்னார்னு பேசுவோம். வேறு என்னென்ன சொன்னார்னு சொல்லி அத்தனைக்கும் கூட்டம் போட்டு ஊர் ஊராக பேசுவோம். கல்லூரிகளில் பேசுவோம், கருத்தரங்களில் பேசுவோம், பொதுக்கூட்டத்தில் பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம். எல்லா டிவி டிபேட் எல்லாத்துலேயும் வந்து பெரியார் என்னென்ன பேசினார், ஏன் பேசினார், எதுக்கு பேசினார், எல்லாரும் அப்படி அவங்க தான் உருவாக்குறாங்க. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்துவதற்கு நம்மளுக்கு உற்ற துணையாக இந்த ஒரு நூலை படித்தாலே போதும். அந்த நூலை ஆக்கிய பேராசிரியர் ராமசாமி அவர்களுக்கு நன்றி. நூல் மதிப்புரை வழங்கிய தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிகவும் ஆழமாகவும் பருந்து பார்வையில் வழங்கியதற்கு நன்றி.